இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் ஷங்கர் கமல் நடிச்ச மகாநதி அப்படின்ற படம் மூலமா அறிமுகமாகி தற்பொழுது வரைக்கும் மகாநதி ஷங்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டுட்டு வராரு. வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் நடிச்சிட்டு இருந்த மகாநதி ஷங்கர் தன்னுடைய குடும்பத்தோட எடுத்த புகைப்படங்களை இணையதளத்துல பதிவிட்டு இருக்காரு. மகாநதி ஷங்கர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட எடுத்த புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. ஒரு சிலருக்கு தான் தங்கள் நடிச்சு பிரபலம் அடைஞ்ச திரைப்படங்களோட பெயர்கள் அடைமொழியா மாறிடும். அந்த மாதிரி தான் நடிகர் மகாநதி ஷங்கரும் வந்திருக்காரு. நடிகர் கமல் நடிச்ச மகாநதி அப்படின்ற திரைப்படத்துல அறிமுகமாகி முதல் படத்திலேயே தனக்கென ஒரு அங்கீகாரத்தையும் ஏற்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரஜினியோட பாஷா திரைப்படத்திலையும் நடிகர் சரத்குமாரோட ரகசிய போலீஸ், கமலஹாசன் கூட இந்தியன் திரைப்படம், அது போல அஜித்தோட தீனா உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சின்ன திரையிலையும் ஒரு சில சீரியல்கள்ல நடிச்சிருந்தாரு. குறிப்பா சன் டிவில பல வருடங்களா ஓடி எல்லாருடைய மனசையும் கவர்ந்த நாதஸ்வரம் சீரியல்லையும் இவர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அது போல தற்பொழுது சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர வானத்தை போல சீரியல்லையும் இவர் நடிச்சிட்டு இருந்தாரு. தொடர்ச்சியா இவர் சினிமா சீரியல்னு வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்கள்லயும் நடிச்சிட்டு இருந்த நிலையில இவருடைய நிஜ வாழ்க்கையில இவர் ஒரு பாசக்கார குடும்ப தலைவனா தான் இருந்துட்டு வராரா. சமீபத்துல மகாநதி ஷங்கர் தன்னுடைய 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் மற்றும் தன்னுடைய மனைவியோட குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு அங்க எடுத்த புகைப்படங்களை இணையதளத்துல பகிர்ந்திருக்காரு. அது வைரல் ஆகிட்டு வருது. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் மகாநதி ஷங்கருக்கு இவ்வளவு பெரிய குழந்தைகளா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அது போல நடிப்பு அப்படின்னு வந்துட்டா இவர் வில்லத்தனத்தை காட்டுற நிலையில தன்னுடைய குடும்பத்தோட இருக்கிற புகைப்படங்கள்ல பவ்யமா இருக்கிறத பார்த்து இவரா அப்படி அப்படின்னு வியந்து கேள்விகளையும் குவிச்சிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.